கௌதம் சில்லை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கௌதமும் இந்திராவும் கோர்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கேஸில் என்ன செய்யணுன்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த வழக்கறிஞர்லேருந்து எல்லாரும். கடைசி கேஸாக வச்சுருக்கனால கொஞ்சம் அவகாசம் கிடைக்கிது. இந்திரா 2 பேரும் கோர்ட்டுக்கு போனால் சரி வராதுன்னு கௌதம் சொல்கிறாங்க. நீ ஆல்ரெடி இந்த ஆதாரம் கொடுத்தாங்கல்ல, அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு சாட்சி சொல்ல வச்சுருவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நடைமுறையில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. நான் உனக்கு கோர்ட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்டேட் கொடுக்குறேன். அந்த சுப்பிரமணியனை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ஆதாரத்தை கொடுத்தாங்களே அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக போகிறாங்க. இந்திரா ஒரு நல்ல ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. கௌதம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார் என்ன சார் ஆதாரம் இல்லாமல் வந்திருக்கீங்க, இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம கேஸ் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது 1 ஹவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இந்திரா எப்படி இருந்தாலும் ஆதாரத்தோடு வந்துடுவா. ஆதாரம் வச்சுருந்த ஆதாரம் காணாம போயிடுச்சு. சார் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஆதாரத்தை நானாவது பத்திரமா வச்சுருப்பேன்ல, பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க. இப்போ சுப்பிரமணியனை காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தோம் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அப்போனா அவர் தப்பு செஞ்ச மாதிரி தானே நிரூபித்தாங்கன்னா திருப்பியும் அவங்கள தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. இதுதான் சார் கடைசி ஹியரிங்கு. இந்த ஹியரிங்கில் ஜெயிச்சா தான் உண்டு, இல்லை மறு விசாரணை செஞ்சு இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணணும். இதெல்லாம் தேவையா? ஈஸியாக இருக்கிற வேண்டிய விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் இந்திரா வந்துடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் சமாளிங்க அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்காக போடுறேன். ஆனால் கஷ்டம்தான் சார், என்ன எதுவும் கோச்சிக்காதீங்க. ஆதாரமே இல்லாமல் நம்ம வாயில் எவ்வளோ தான் ப்ரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணாலும் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அக்கா அக்காங்கிற மாதிரி கதவை தட்டுறாங்க. பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. ஆல்ரெடி இந்த ஆதாரம் யார் கொடுத்தா என்ன கொடுத்தான்னு தெரிஞ்சிருந்து ஜேபி அவங்கள தூக்கிட்டாங்க. இல்லாட்டி அவங்க ஜேபிக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி இருக்கணும். இது ரெண்டுத்தில் தான் ஒரு விஷயம் நடந்திருக்கணும். இது இந்திராவுக்கு பேரடியாக இருக்குது. இவங்களை டக்குன்னு கொண்டு வந்துடலாம் தான் நினச்சாங்க. கோர்ட்டில் ஆதாரம் மூலியமாக இவங்களே சொல்ல விட்டாங்கன்னா நிச்சயம் நம்ம தன்னோட அப்பா வெளியில் கொண்டு வந்துடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் கடைசியில் எதுவுமே செய்ய முடியாமல் ஃபீல் பண்ணி அழுன்னு அழுகுறாங்க. ஒரு பக்கம் சுப்பிரமணியனை கூட்டிகிட்டு கூண்டில் ஏற்றுறாங்க. இவங்க தான் சுப்பிரமணியன்னு சொல்லி ஜேபியோட வழக்கறிஞர் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சீட்டு கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் வேலை பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு மற்றவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிற விதத்தில் மக்களே நேரடியாக பணத்தை அவங்க கட்டிட்டு சீட்டை நோட்டில் எழுதிட்டு இவ்வளோ ரூபாய்க்கு இன்ன தேதியில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரசீது வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இவர் மக்களோட மனசை இன்னும் இடம் பிடிக்கணும், சீட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தா நமக்கு கமிஷன் கிடைக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு முதல்ல கமிஷனுக்கு ஆசைப்பட்டு நிறைய வேலை பார்த்தாப்புல நிறையா சீட்டை பிடிச்சிட்டு வந்ததுனால கம்பெனிக்கு இவரால் லாபம் கிடைச்சது எல்லாமே உண்மைதான். ஆனால் கடைசியில் அந்த லாபம் இவருக்கு பத்தலை. ஆடம்பரமான வாழ்க்கை தேவைப்பட்டுச்சு. அதனால மிஸ்டர் சுப்பிரமணியன் என்ன பண்ணாருன்னா மக்கள்கிட்டேருந்து நேரடியாக பணத்தை வாங்கி கடைசியில் 60 லட்ச ரூபா கிட்ட தனிப்பட்ட முறையில் சேர்த்துக்கிட்டாப்புல. கம்பெனிக்கிட்ட கேட்டால் 2 நாளில் கட்டிடுவாங்க 2 நாளில் கட்டிடுவாங்கன்னு சொல்லி 2-3 மாதம் மக்களோட நிதியை இவங்க வச்சுக்கிட்டாங்க. அந்த பணம்லாம் சேர்ந்து இவருக்கு சொகுசான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ரொம்ப அடித்தளமாக அமைச்சிக்கிட்டு ரொம்ப பெருசாக வாழ ஆரம்பித்தாங்க. இது கம்பெனி சந்தேகப்பட்டு தான் புகார் கொடுத்து இவரை உள்ள தள்ளணுங்கிற மாதிரி அந்த இடத்துல அங்கே பேசுகிறாங்க. ஜேபியோட வழக்கறிஞர் இதை கேட்டோன்னு கடுப்பாயிட்டாங்க. நம்ம சுப்பிரமணியன் இவர் சொல்கிற மாதிரிலாம் இல்லவே இல்லை, நான் அப்படிப்பட்டவர் கிடையாது, கடைசி வரைக்கும் நான் சின்ன வீட்டில் தான் இருக்கேன், எனக்கான சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கைலாம் ஒன்றுமே இல்லை. இவங்க சமீபத்தில் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சம்மந்தி வீட்டில் மிகப்பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஆடம்பரமாக போய் இறங்கணும், சீரு சனத்தியோடு செய்யணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுருக்காங்கன்னு அப்படியே பொய் மேலே பொய்யா அடுக்கிறாங்க. இவங்க வசதியான வாழ்க்கை வாழ்ந்தா எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு தான் இவங்க தன்னோட பொண்ணுக்கு நகை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நகையெல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க. அதோட பில் காப்பி இதெல்லாம் ரசீது அப்படின்னு சொல்லி 1-2 பேப்பர்லாம் காட்டுறாங்க. நான் இது மாதிரி நகையெல்லாம் வாங்கினதே இல்லை. 2 பவுன் 3 பவுன் வாங்கியிருந்தா அது என்ன பெரிய விஷயமா? அதுவே நான் எத்தனை வருஷத்தில் காசு சேர்த்த நகை தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. அந்த இடத்துல எங்கள் மாமா தப்பு பண்ணவர் இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த இடத்துல ரொம்ப சோகமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம கௌதம் நீங்கள் எது செய்யறதா இருந்தாலும் சொல்கிறதா இருந்தாலும் கூண்டில் சொல்லுங்கன்னொன்னே இவங்க வேணும்னே குற்றத்தை சுமத்துறாங்க. எங்கள் மாமா ஊரில் ரொம்ப நல்லவர் தான், இப்போதைக்கு அவருக்கு பேரில் கெட்ட பேர் இருக்கலாம், ஆனால் கம்பெனி சைடில் தான் தில்லு முள்ளு நடந்திருக்கு.
இவங்க மேலே பழி வாங்கணுங்கிற ஒரே மோட்டிவ்ல தான் கம்பெனி வந்து இவங்க பேரில் மட்டும்தான் பழி தீர்க்குறாங்க. எப்போதும் எங்கள் மாமா வந்து வாங்குற காசை வந்து அன்றைக்கே வந்து கட்டிடுவாங்க. ரசீதும் அன்றைக்கே வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் உண்மைன்னு கௌதம்